உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. நண்பர் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. உங்களுக்கு தான் ஆண்டவரே, உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உமக்கன்ற. ஆராதனை 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 ஆராதனை. நண்பர் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்பரு ஷதரா ஹோலி ஸ்பிரிட் உங்களை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். பரலோக பிதாவே உம்மை வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வார்த்தையான தெய்வமே உம்மை வரவேற்கிறோம். நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, வெல்கம் பண்றோம். எங்க வாழ்க்கையில வந்தீங்க, எங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றிட்டீங்க. எங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றிட்டீங்க. இன்றைக்கி உங்ககிட்ட நாங்கள் புதுசாக ஏதாவது எதிர்பார்த்து வந்திருக்கோம்ப்பா. நிறைய நன்மை எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க. ஒரு குறை இல்லாமல் எங்களை வச்சுருக்கீங்க. எங்களை பாதுகாத்து வரீங்க, பராமரித்து வரீங்க. அப்பா, யோசேப்பு தன் சகோதரர்களை அப்பா அந்த பஞ்சத்தில் பராமரித்த அந்த செயல் மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பஞ்சங்கள் இருக்கப்பா. பரிசுத்தத்திற்கு பஞ்சங்கள் இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சங்கள் இருக்குது, கடவுளை அறிகிற அறிவுக்கு பஞ்சங்கள் இருக்குது. எவ்வளவோ பஞ்சங்கள் மத்தியில் எங்களை நீங்கள் போஷித்து வரீங்க ஆண்டவர். எங்களை ஃபீட் பண்ணி வரீங்க ஆண்டவர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒன்று நாங்கள் பார்க்கணும்ப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆசையாக வந்திருக்கிறோம். ஒரு ரெடிமேட் ஷோரூம் போனால் வாங்கின ஷர்ட் மாதிரியே யாரும் வாங்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? அந்த ஷர்ட் தான் என்கிட்ட இருக்குதே, எதுக்கு இன்னொரு ஷர்ட்டு? நான்
நான் வேறு டிசைனில் வாங்கணும், ஒரு புது டிசைன் வாங்கணும், இப்போ ட்ரெண்டியாக வாங்கணும். இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது, இப்போ மாடர்னாக நான் வாங்கணும். உங்களுக்காக ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஒரு பொருள், ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க, ஒரு பேண்ட்டு வாங்குறீங்க, ஒரு சுடிதார் வாங்குறீங்கன்னா இருக்கிற கலரில் இருந்தால் கூட அதில் ஒரு டிசைன் வேறு ஒன்று எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் கட்டியிருக்கிற வாட்ச் ஒரு கலரில் இருக்குன்னா அதே கலரில் வாங்க மாட்டீங்க, ஏன்னா அதான் இருக்குதுல்ல. இப்போ உங்களுக்கு தேவை இன்னொரு கலர், உங்களுக்கு தேவை இன்னொரு கலர், நியூ கலர் வருது உங்கள் லைஃப்பில், நியூ கலர், புதிய கலர் வருது, நியூ கலர்ஸ் வருது. புதுசாக ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. ஆவியானவர் நாங்கள் புதுசாக எதிர்பார்க்குறோம். எஸ், இங்கே சபையில் வந்திருக்கிற எல்லார் வாழ்க்கையில், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் நியூ கலரை கொண்டு வர்றார், புதுசாக கொண்டு வர்றார். ஏற்கனவே கொடுத்ததே இல்லை. ஆண்டவர் எப்பயும் கொடுத்ததையே திருப்பி கொடுக்க மாட்டார், வேற ஒன்று கொடுப்பாரு. கடைக்கு நம்ம போனால் கூட அதே தானே, வாங்கினதே திரும்ப வாங்க மாட்டோம்ல, வாங்கினதே திரும்ப வாங்க மாட்டோம். வீட்டில் ஒரு மிக்சி இருக்குது, திரும்ப அந்த மிக்சியை வாங்குவீங்களா? இல்லை. அடுத்த வாட்டி ஒரு வேளை வாங்க போனால் அதை விட கொஞ்சம் நல்லா மாடர்னாக ட்ரெண்டிங்கில் என்ன வந்திருக்கு, ஆப்ஷன்ஸ் என்ன அதிகமாக இருக்குது, அப்படி தானே. அது மாதிரி தான் மகிமையின் மேல் மகிமை, ஆண்டருடைய பிரசனம் சமூகத்தில். ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு மேலே ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பிரசன்னத்தின் மேல் பிரசன்னம். எஸ் லார்ட், நாங்கள் உங்கள் பிள்ளைங்க இங்கே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க, இது வரைக்கும் நீ பார்க்காத ஒன்றை நான் உனக்கு கொடுப்பேன், நீ என்ஜாய் பண்ணாத ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே வரும். இது வரைக்கும் நீ பார்த்த சந்தோஷத்தை விட இப்போ நீ அனுபவிக்க போகிற சந்தோஷம் அது வித்தியாசமாக இருக்கும், அது புதுசாக இருக்கும், அது புதுசாக இருக்கும். நீ என்ஜாய் பண்ணுவ, நீ அது புதுசாக இருக்கும். ஹராஷா தர டேஸ்ட்டு, புது டேஸ்ட்டு. சில பேருக்கெல்லாம் ஒரே குழம்ப வைக்கிறது பிடிக்காது, ஒரே குழம்ப வைக்கிறது பிடிக்காது. கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து வேறு ஏதாவது டேஸ்ட்டு மாற்றலாமா, வேறு டேஸ்ட்டில் சாப்பிட்லாமா. பிரியாணி ஒரே டேஸ்ட்டு, என்ன தான் நல்ல டேஸ்டான பிரியாணியாக இருந்தாலும் அந்த கடையில் ஒரு 5 நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, வேறு கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. ஆண்டவர் நியூ டேஸ்ட்டை கொடுக்க போகிறாரு. நியூ கலரு, நியூ டேஸ்ட் வருது, எல்லாமே புதுசாக வருது, நியூ பிகினிங் வருது, புதிய ஆரம்பம் வருது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய ஆரம்பங்கள் இருக்கு பாருங்க. ஒரு வாட்டி ஆரம்பிச்சா அப்படி இல்லை, புதிய புதிய நன்மைகள் ஆரம்பமாகி கொண்டே இருக்கும். உலகத்தில் ஒருத்தவன் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் எத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணுறான், எத்தனை ஒரு ஸ்வீட் கடை வச்சானா, ஒரு ஹோட்டல் வச்சானா, எத்தனை புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி பிரான்ச்சஸ் வருது. ஒன்று இருக்கும், இன்னொன்று அதை விட பெஸ்ட்டாக வரும், ஒன்று இருக்கும் அதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக வரும். எஸ், ராதாரா சாண்டாரா தாரா. ஆண்டவர் இந்த காலை வேலையில் அவங்க எல்லாருக்கும், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, என் சமூகத்தில் என்னை பார்க்க ஓடி வந்தியில, என்னை பார்க்க வந்தியில, நான் உனக்கு ஒன்று புதுசாக வச்சுருக்கிறத நீ பார்ப்ப. ராசந்தரா, நான் வச்சுருக்கிற கிஃப்ட்டு பார்ப்ப. அது ஏற்கனவே நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரியே இருக்குமானா இருக்காது. ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் அதில் மாதிரி இருக்குமா இருக்காது. அப்போ எப்படி ஏசப்பா இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும், இது புதுசாக இருக்கும். நான் கொடுத்ததையே திரும்ப திரும்ப கொடுக்குற தேவன் இல்லை, புதுசாக கொடுக்குற தெய்வம். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே ஆண்டுடைய வசனங்கள் ஒன்று வித்தியாசமாக இருக்குது.
தேவ மனிதர்கள்கிட்ட அவர் இடைப்பட்டது ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசினார், டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக பேசினார். ராஷா தரா தரியாந்தரா. ஏன் ஆபிரகாம்கிட்ட எடுத்துக்கோங்க, சாமுவேல்கிட்ட எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி அவர் அப்பியர் ஆகி பேசும்போதும் அடுத்த வாட்டி அவர் அப்பியர் ஆகி பேசுறது வேற மாதிரி இருக்கு. ஒரு தர ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இங்கே இருக்கிறவங்க, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் தேவ பிரசன்னத்துக்கு போகும்போது ஆண்டவரை உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை அனுபவித்த மாதிரி அல்ல, வித்தியாசமான ஒவ்வொரு முறையும் வேற வேற மாதிரி அனுபவிக்க போகிறீங்க. ஆண்டவருடைய டேஸ்ட் ஒரு டேஸ்ட் இல்லைங்க, மல்டிபிள் டேஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொரு முறை ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது வேற வேற மாதிரி என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஒரே டேஸ்ட்டு உங்களை போர் அடிக்க பண்ணிடும். இந்த உலகத்தோடைய டேஸ்ட்டு வேற, காடோடைய டேஸ்ட்டு வேற. அவர் உங்களை தம்முடைய விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா அவருடைய விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனால் மல்டிபிள் ஃபுட் இருக்கும், ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. அப்போ நம்ம ஏசப்பா யார்? அவர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. அவர் நம்ம விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போறார். வசனம் சொல்லுது விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போறாராம். அப்ப விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனோம். அவர் எப்படிப்பட்ட ஃபுட்டை நமக்கு வச்சிருப்பாரு, எப்படிப்பட்ட ஃபுட்டை என் புள்ள வருது அப்படியே அதுக்கு வெரைட்டிஸா எத்தனை டேபிள்ல எவ்வளவு விதவிதமான டேஸ்ட்ல விதவிதமான ஃபுட்டை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும், எல்லாம் ஒரே டேஸ்டா இருக்காது. பாருங்க, ஸ்வீட்னா கூட அதில் 1 கோடி டேஸ்ட் இருக்கும். ஆண்டவர் காலையில் உங்களுக்கு இதை வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ண சமூகத்தில் என்னை நீ என்ஜாய் பண்ணு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உறவில் டீப் லெவல் போங்க, அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அவர் உங்களை விருந்து சாலைக்கு கூட்டு போகிறார். அவர் உங்களை புதிய புதிய அனுபவங்களால் நிரப்புகிறார். புதிய புதிய சந்தோஷங்களால், புதிய புதிய காரியங்களால் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறார். என்ஜாய் பண்ண போறீங்க. ஒரே லெவல்ல இருந்துடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிச்சிடும். நிறைய பேருக்கு போர் அடிச்சதுக்கு அதான் காரணம். என்ன ரீசன்னா, அவங்க ஆண்டு சமூகத்தில் உட்கார்றதில்ல. கொஞ்ச நாள் இருப்பாங்க, இந்த பழம் புளிக்குதுன்னு போனவங்க அதிகம். வசனமே சொல்லுது, ஒரு முறை பிரகாசிச்சுட்டு ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டு அதை மறுதளிச்சு போனவங்க திரும்ப அந்த லைஃப்குள்ளே வருவது கூடாத காரியம். பிரியமானவர்களே, அவரை எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவர் சமூகத்தில் உட்காந்துருங்க. வார்த்தையை தியானிங்க. ஆவியில் நிரம்புங்க. அவரோட உறவுல உன்னத நிலைமைக்கு போங்க. என்ஜாய் பண்ணுங்க. வேற எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் யோசிச்சுட்டு இருங்க. அவரோட வார்த்தையை மாத்திரம் தியானிச்சுக்கிட்டு இருங்க. அவரோட வாழ்ந்து கொண்டு இருங்க. அந்த லைஃப் தான். வேற எதுவும், ஊழியம் கூட அடுத்தது தான். பிரசங்கங்கள் கூட அடுத்தது தான். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன பேசணும்னு அந்த நேரத்தில் உனக்கு அறிவிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நாங்கள் இதை கூட நான் ஒரு வார்த்தை கூட நான் ப்ரிப்பேர் பண்ணலை, மைண்டில் யோசிக்க கூட இல்லை. கர்த்தர் சாட்சி, நின்ன ஆவியானவர் பேச வைத்து கொண்டிருக்கிறார். ஹோரா சாக்காரா தாரா. அதனால என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம், எதை உடுத்துவோம், எதை உண்போம், என்ன செய்வோம், அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க வேண்டிய ஒன்னே ஒன்று, நம்ம ஆண்டவரை என்ஜாய் பண்ணணும். எதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்ட ஆண்டவரை என்ஜாய் பண்ண, அவரோட வாழணும். இந்த பூமியில கர்த்தரோட வாழணும். அவர் வார்த்தையோடு வாழணும். ஆவியானவரோடு வாழணும். அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் பிரசன்னத்தில், அவர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த சமூகத்தில்
துள்ளி விளையாடுங்க. ஒரு குழந்தை பார்க்கில் விளையாடுற மாதிரி விளையாடுங்க. ஒரு குழந்தை பார்க்கில் எவ்வளவு ஜாலியாக, குழந்தைங்களுக்கு பார்க்கு போகணும், பீச்சு போகணும், விளையாடுற இடத்துக்கு போகணுன்னா அந்த குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி அவங்க சமூகத்தில் போய் ஹாப்பியாக நம்ம காடோட விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவரை அந்த பிள்ளைங்க அந்த பார்க்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி கடவுளை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கணும் பாருங்க, உங்களுக்கு அப்படி இருக்கணும். உலகம் பாவத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, அதன் முடிவு அழிவு மரணம். நம்ம கடவுளை என்ஜாய் பண்ணணும். அதில் ஜீவன் இருக்கு, மகிமை இருக்கு. எஸ், இந்த குழந்தை நல்லா விளையாடுறது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பாருங்க, பிளே கிரவுண்டு. அந்த மாதிரி அவரை நல்லா என்ஜாய் பண்ணணும், அவரை என்ஜாய் பண்ணணும். அவர் சமூகத்துக்கு போயிட்டு அவரை நம்ம எப்படியெல்லாம் எந்த வழியெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துவார் ஆண்டவர். அவர் கரத்தில் இருந்துட்டா, அவர் கரத்தில் மட்டும் வாழ பழகிட்டோம், எப்படியெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பார். சிரிக்க வச்சு பார்ப்பார். சிரிக்காம உம்மடா மூஞ்சா இருந்தீங்க, கிச்சா மூட்டியாத உங்களை சிரிக்க வச்சிருவார். முத்தம் கொடுத்து சிரிக்க வைப்பார், உங்களை ஹக் பண்ணி சிரிக்க வைப்பார். உங்கள் கண்ணிலேருந்து ஒரு தண்ணி வந்துச்சு, ஓடி வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவார். உங்கள் தோல் மேலே கை போட்டு உங்களை அப்படியே நடத்தி கொண்டு போவார். நீதியின் பாதையில், ராஜ பாதையில் உங்களை அழகாக நடத்தி கொண்டு போவார். உங்கள் தலையை அழகாக வருடி விடுவார், உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுவார். என் பிரியமே, என் ரூபவதியை. யாராவது உங்களை பார்த்து நீ அழகா இல்லைன்றாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுவார். உன்கிட்ட பழுது ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் பியூட்டிஃபுல். கடவுள் அவர் எவ்வளவு அழகானவர். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த காலை வேளையில, நீ ரொம்ப அழகா இருக்கன்றார். ஹல்லேலூயா. கடவுள் சொல்லுகிறார் உங்க எல்லாரையும் பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, உங்கள் பழுது ஒன்றுமே இல்லையா. உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, பிரியமே, என் ரூபவதியே அப்படின்றாரு. ஹல்லேலூயா. தேவ சமூகம், நாம் அவரை கொஞ்சிறது, அவர் நம்மளை கொஞ்சிறது. ஹல்லேலூயா. நாம அவரை புகழ்றது, அவர் நம்மளை புகழ்றது. என்னங்க காடு என்ன புகழ்றதா? வசனம் இருக்கே, கர்த்தரால் புகழப்படுகிறவளே. கர்த்தரால புகழப்படணும் பாருங்க நம்ம வாழ்க்கை. கர்த்தரால புகழப்படணுமா? கர்த்தர் புகழ்றாருங்க. நீ காலையில உங்களை பார்த்து புகழ்றாருங்க. ராஜாக்களை தான் புகழ்வாங்க. ஐயா, ஆமா, நீங்க ராஜாவோட பிள்ளை இல்லை, அந்த ராஜா உங்களை கொஞ்சிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் தெய்வ பிரசன்னங்க. நீங்க உங்க மனசை விட்டு பேசுவீங்க, அவரும் அவர் மனசை விட்டு பேசுவார். தேவனுடைய ரகசியங்களை பேசுவார். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவார். இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு சொல்லுவார். உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லுவார். உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்லுவார். பவுலுக்கு சொன்னார், பேதுருவுக்கு சொன்னார், வேதத்துல எல்லாருக்கும் சொன்னார். எஸ், ராஷந்தரா திரியாந்தரமன ஹோரியா டுரா மலா சேகியாந்திரியாந்தலமனா ஹொருஷதலாஹலா செகிரியாந்தரபலா ஆராதிரியாந்தர மனராதரதரதரா. ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்க நினைக்கிற எந்த உறவா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. பிரிக்க நினைக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. எனக்கு இயேசுதான் வேணும், பரிசுத்த ஆவியானவர் தான் வேணும். வேணாம், வேற எதுவும் வேணாம். ஏதாவது சினிமா படமா, ஏதாவது ஃபோனில் வரதா, ஏதாவது தேவையில்லாத உறவா, வேணாம். எது என்ன ஆண்டுட்டு வந்து பிரிக்குது? ஆண்டு என்ன சொல்லிட்டாரு? தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவதுன்ட்டாரு. அங்கேயே கை வச்சுட்டாரு.
என்னில நீ அதிகமா நேசிக்க கூடாது. அவ்வளவு பொசசிவா இருக்கிறாரு, அவ்வளவு லவ்வா இருக்கிறார் ஆண்டவர். தாயை கொடுத்ததும், தகப்பனை கொடுத்ததும், மனைவியை கொடுத்ததும், பிள்ளைகளை கொடுத்ததும் அவர் தான். கொடுத்தது மேல ரொம்ப லவ்விங்கா இருக்கக்கூடாது. யாரு கொடுத்தாங்களோ அவர் மேலதான் லவ்வா இருக்கணும். என்னிலும் அதிக நேசிச்சிடாத அப்படின்ட்டாரு. அப்பனா நம்மளை எந்த அளவுக்கு வெறித்தனமா நம்ம மேல லவ்வா இருக்கிறாரு பாருங்க. எவ்வளவு வெறித்தனமா லவ்வா இருக்கிறாரு. காடோட அன்பை டேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கலாம், நல்ல வேலை கொடுத்துருக்கலாம். அதுக்காக நீங்க காடை விட அதிகமா அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. ஏன், உங்கள்ட்ட நல்ல டேலண்ட் கொடுத்துருக்கலாம், நல்லா ஆராதிக்கிற நல்ல ஒரு அபிஷேகத்தை, பிரசங்கம் பண்ற நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கலாம். அதை கூட அவரை விட அதிகமா லவ் பண்ணிடக்கூடாது. அவரை தான் நேசிக்கணும், அவரை தான் நேசிக்கணும். இந்த அபிஷேகத்தை, இந்த காலிங்க, இந்த ஊழியத்தை அதிகம் நேசிச்சிடக்கூடாது. அதை விட அதிகமாக ஆண்டவரை தான் நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டு சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறதில்ல. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ என்ன பிரசங்கம் பண்ணு, நீ என்ன ஊழியம் பண்ணு, நீ எவ்வளவு என்னுடைய ஒர்க்கை தான், என் ஊழியத்தை தான் செய்கிற, என் வேலையை தான் செய்கிற, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் எனக்கு இல்லை. என் சமூகத்தில் என்கிட்ட நீ டைம்ஸ் பண்ணுற நேரத்தில் எதையாவது காரணம் கட்டி எதையும் நீ குறைக்கக்கூடாது. நான் வார்ன் பண்ணாரு. அது இதுன்னு காரணம், என் வேலையே நீ காரணம், ஊழியத்தையே காரணம் காட்டக்கூடாது, சபையை காரணம் காட்டக்கூடாது, நம்ம நடத்துகிற மீட்டிங்ஸை காரணம் காட்டக்கூடாது, நம்ம குடும்பத்தை காரணம் காட்டக்கூடாது. குடும்பத்தை கூட ரெண்டாவது வச்சிருங்க, முதல்ல உங்க மேல இருக்கிற அழைப்பை கூட காரணம் காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் காட், அவரு தான், அவரை தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட், அவரை தான். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை மட்டும் வேற எதுக்காகவும், பணத்துக்காகவோ, புகழுக்காகவோ, பேருக்காகவோ, எதுக்காகவும் இழந்துடக்கூடாது. பாருங்க, இழந்துடக்கூடாது. அவர் தான். எஸ், நன்றி அப்பா. ஹோலி ஸ்பிரிட், உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்கள் ஹார்ட்டில் உள்ளதை நீங்கள் பேசியிருக்கீங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட. ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய தொடுதல் எல்லார் மேலேயும் அசை வரட்டும், அசை வரட்டும், அசை வரட்டும். ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளோ உண்டாகட்டும். ராஷா தரா மானா ராஷா தரா வர துராதரி ஆந்தர வரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகாக உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்தினீங்க. அதுதான் வேணும் ஏசப்பா, அதுதான் வேணும் எங்களுக்கு. நீங்கள் பேசணும் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை கேட்க தான் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. பேசின போது வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் ஏசப்பா, நீங்கள் தான் முக்கியம்ப்பா. எங்களை சரண்டர் பண்ணுறோம், சரண்டர் பண்ணுறோம், சரண்டர் பண்ணுறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம்.
காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.